எல்லாருக்கும் வணக்கங்க. இங்கே மாடி தோட்டத்தில் இருக்கிற பூச்செடிக்கு எல்லாம் ஒரு சத்தான கெமிக்கல் உரம் தாங்க. அதை நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து டிஏபி. இது கொடுக்கும்போது நிறைய பூ பூக்கும். செடியும் பார்த்திங்கன்னா நல்ல போஷாக்காக இருக்கும். செடிக்கு ஒன்றும் ஆகாது. அது கூட பார்த்திங்கன்னா இது எப்சம் சால்ட் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூரியா. இது வந்து செடியோட வளர்ச்சிக்கு வந்து உதவியாக இருக்கும். அதாவது செடி வந்து நல்லா நீட்டாக வளரும், அடர்த்தியாக வளரும், நிறைய கிளைகள் வரும். அதுக்காக இதை கொடுக்குறது. இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா 1 கிலோ டிஏபிக்கு பிளாக் கலர் இருக்கிறது தான் டிஏபி. இந்த தான் 1 கிலோ டிஏபிக்கு 100 கிராம் யூரியா சேர்த்து நான் ரெண்டையும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நம்ம ஒரு 1/4 மணி நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணால் நம்ம அப்படியே கரைஞ்சிரும். நம்ம எடுத்து ஊற்றலாம். நான் அப்படியே போட்டுட்டு அதை நான் அப்படியே கையாலே கரைக்கிறேன். கையாலே கரைச்சா ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்து அப்படியே தேய்ச்சி கரைச்சோம்னாவே நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. டிஏபி தானே நிறையா கொடுக்குறோம், அதனால் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்குது பாருங்கள் தண்ணி. இப்படி நல்லா கரைச்சிட்டாலே கரைஞ்சிரும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா கரைஞ்சிரும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெயிட்டானதும் கிடையாது. இது மாதிரி கரைச்சிட்டு ஒரு செடிக்கு மினிமம் 1/2 லிட்டர் கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே ஊற்றுனா கீழே வலிஞ்சு போயிடும். அது வேஸ்ட் இல்லைங்களா? அதோட சத்து அதுக்கு கிடைக்கணும்னா அதிலே நிற்கணும், உறிஞ்சிக்கிற அளவுக்கு 1/2 லிட்டர். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 3/4 லிட்டர் அந்தளவுக்கு ஊற்றலாம். நான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் 1/2 லிட்டர் தான் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் கீழே வடியலைன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊற்றுவேன். இப்போ பார்த்திங்கன்னா மல்லிச்செடி, இதெல்லாம் வந்து இருவாச்சி மல்லிச்செடி, முல்லைச்செடி ஊற்றிட்டேன், இருவாச்சி மல்லிச்செடி இது. அதுக்கப்புறம் கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரோஸ் செடிக்கெல்லாம் ஊற்றணும். இங்கே வந்துட்டு ஒரு பன்னீர் ரோஸ் செடி தான் இருக்குது. இது பாருங்கள், இது வந்துட்டு சந்தன மல்லிங்க. இதுவும் பார்த்திங்கன்னா க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், உங்களுக்கே தெரியும், க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இதுக்கும் பார்த்திங்கன்னா இதை தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செடியும் நல்லா வளரும், பூவும் நிறைய பூக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.